ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பாருங்கள், இந்த செயின் இப்படி இருந்த செயின் எப்படி ஆயிருக்கு பாருங்கள். வீடியோவில் பார்க்க வாங்க. இது எப்படி நான் இது மாதிரி ரெடி பண்ணேன்ட்டு. எங்கள் வீட்டில் ஒரு பழைய செயின் ஒன்று இருந்துச்சு. அதை எப்படியாவது புதுசாக்கி, காசு இல்லைல்ல, நம்மளாம் ஒரு நடுத்தர வர்க்கம் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, தினம் போய் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நம்ம புதுசாக செயின் எடுக்க முடியாது இல்லையா. ரூ. 500 குறைஞ்சபட்சம் 500 600 எடுத்தாலும் நல்லாயிருக்கும் செயின். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நடுத்தர வர்க்கமாக இருக்கிறவங்க போய் அடிக்கடி செயின் எடுக்க முடியாது. அந்த எவ்வளோ பழைய செயின் இதை நான் சுத்தம் பண்ணி போட்டு போகலாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நினச்சி தான் சுத்தம் பண்ணுறேன் பாருங்கள். க்ளீன் பண்ணுறேன். எப்படி இந்த வீடியோ எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். சான்ஸே இல்லைங்க, சூப்பராக இருந்துச்சு. புது செயின் மாதிரி இருந்துச்சு. முதல்ல எலுமிச்சம்பழத்தை வெட்டிட்டு புழிஞ்சு விட்டு அந்த சாரில் அந்த செயின் முங்குற அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா முங்குற அளவுக்கு ஊற வச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷம் அதை ஊறட்டும். அப்போ தான் அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வரும். இப்போ ஊறிடுச்சு பாருங்கள், நல்லா 15 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. அதில் நல்ல அழுக்கெல்லாம் பிரிஞ்சிடுச்சு. நல்லா பாருங்கள், அவன் ஃபஸ்ட்டில் செயின் பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் எப்படி வித்தியாசம் தெரியுது பாருங்கள். நம்ம எல்லோரும் பணக்காரங்கன்னு சொல்ல முடியாது. எவ்வளோ கஷ்டங்களில் நம்ம நகையெல்லாம் கொண்டு போய் பேங்கில் வச்சுட்டு இந்த மாதிரி கவரிங் செயின் தான் பல பேர் பணக்காரங்க கூட இந்த மாதிரி செயினுங்கள்லாம் ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு, ஒரு வீடு கட்டுறதுக்கு, ஒரு இடம் வாங்குறதுக்காக கொண்டு வச்சுட்டு இந்த மாதிரி கவரிங் செயின் தான் வாங்கி போடுறாங்க. ஆனால் நம்ம அடிக்கடி அதை போய் வாங்கி போட முடியாது இல்லையா. நம்ம வீட்டில் இருக்கிறத எப்படி சரி பண்ணி போடணும், க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் அந்த எலுமிச்சம்பழத்துலேருந்து நம்ம எடுத்து தண்ணி வச்சு நல்லா கழுவிட்டு, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், நம்ம வீட்டில் இருக்கிற பேஸ்ட் ஏதோ ஒரு பேஸ்ட்டை போட்டு நல்லா முங்கிட்டு நல்லா கலக்கி விட்டு நல்லா பேஸ்ட் அதில் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த பேஸ்ட் நல்லா அதை தடவி விட்டு நம்ம சின்ன ப்ரஷ் எதாக இருந்தால் போட்டு நல்லா சுத்தம் பண்ணிட்டோம்னா அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்துருச்சு. ஆனால் சான்ஸே இல்லைங்க, சூப்பராக இருந்துச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அடடா, இது இவ்வளோ நாள் இந்த ஐடியா தெரியாத போச்சுன்னு நானே ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்புறம் பண்ணி பார்த்த பிறகு தான் சூப்பராக இருந்துச்சுங்க, அழகாக இருந்துச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணோம், வீட்டில் இருக்கிற செயினை நம்ம இது மாதிரி டக்குன்னு ஒரு 10 நிமிஷம் போதும். இதுக்கு தேவையான நேரம் ஒரு 10 நிமிஷம் போதும். இது மாதிரி க்ளீன் பண்ணி நல்லா சுத்தம் பண்ணி அழகாக போட்டு போகலாம். இந்த ப்ரெஷ் வச்சு நல்லா தேய்ச்சிங்கன்னா அது சின்ன சின்ன இடத்துல இருக்கிற அழுக்கெலாம் பாருங்கள், அழுக்கெலாம் வருது பாருங்கள், நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். எவ்வளோ சூப்பராகிடுச்சு பார்த்தீங்களா. ஆமாம், செம்மையாக இருந்துச்சு. எனக்கே மாற்றம் தெரியுதுன்னு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. நல்லா சூப்பராக இருக்கே அப்படின்ட்டு நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப தண்ணி ஊற்றி கழுவிட்டு மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா 2 தடவை கழுவிட்டு கொஞ்சம் நம்ம வெந்நீர் அடுப்பில் கொஞ்சம் வெந்நீர் வச்சு லைட்டாக சிம்மில் வச்சு சூடு பண்ணிவிட்டு அந்த செயின் அதுக்குள்ளே நம்ம போட்டு கொஞ்சம் லைட்டாக வெதுன்னு இருக்கும். அப்போ லைட்டாக 2 நிமிஷம் வச்சு அப்புறம் எடுத்துடணும். அந்த மாதிரி ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. கேஸில் வைக்கும்போது ரொம்ப வேகமாக வைக்கக்கூடாது. லைட்டான சூட்டில் வச்சு நம்ம எடுத்துடணும். செயினை எடுத்து அதுக்கப்புறம் திரும்ப மறுபடியும் இன்னொரு முறை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷாம்பு இப்போ நான் வெந்நீரில் போட்டிருக்கேன், அதாவது சுடு தண்ணியில் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஹீட் ஆக்கி அதுக்கப்புறம் நம்ம அதை நல்லா துணி வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, கொஞ்சம் ஷாம்பு, எந்த ஷாம்பு ஒரு ஷாம்பு கொஞ்சம் லைட்டாக ஒரு ஷாம்பு கொஞ்சம் பிதுக்கி விட்டுட்டு கொஞ்சமாக எடுத்துக்கணும். அதிகமாக போடக்கூடாது. கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டுட்டு தேய்ச்சிட்டு நல்லா பார்த்திங்கன்னா இருக்கிற அந்த மிச்ச சுச்சம் இருந்த அழுக்கும் நல்லா போயிடும். அருமையாக சூப்பராக இருந்துச்சு. நான் செய்ய எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா அது இவ்வளோ நாள் இந்த ஐடியா மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. பாருங்கள், சுடுதண்ணில் போட்டு எடுத்துகிட்ருக்கேன். அதான் கத்தியால் ஒரு கரண்டியால் எடுக்கிறேன். சூடாக இருக்கும்ல, அதனால் ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க. வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் உடனே ரெடி பண்ணி போட்டு போகலாம். சான்ஸே இல்லைங்க, செம்ம சூப்பராக இருந்துச்சு. நானே ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஐடியாலாம் நமக்கு தெரியாத போச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் யோசிச்சு தான் இப்போ செய்ய ஆரம்பித்தேன். இப்போ தான் இந்த மாதிரி ஷாம்பு இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் கொஞ்சமாக போட்டுக்குங்க. அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளை போட்டு நல்லா பிசைஞ்சிட்டிங்க. கொஞ்சம் நல்லா போட்டு தேய்ச்சிங்கன்னா அந்த இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் அழுக்கும் வந்துடும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சேன் நான். அப்புறம் சரியாயிடுச்சு. ஊற வச்ச பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து உடனே திரும்ப வேறு தண்ணி ஊற்றி அப்படியே கழுவிட்டு நல்லா வெள்ளை துணியில் வச்சு நல்லா தொடச்சிட்டு அப்புறம் கடைசி என்ன பண்ணுறீங்க, இன்னும் ஒரு மெத்தட் இருக்குது. இதில் 6 மெத்தட் செஞ்சுருப்பேன் நான். இன்னொரு மெத்தட் என்னென்னா, பவுடரை நம்ம
ஏதோ ஒரு ஃபேஸ் பவுட்ரு அதில் வந்து இந்த செயினை வந்து முக்கி எடுத்து நல்லா தொடச்சிட்டு வெள்ளை துணி போட்டு நல்லா தொடச்சி எடுத்திங்கன்னா அருமையான சூப்பரான புது செயின் உங்களுக்கு கிடச்சிரும். உண்மைங்க, இது சத்தியமான உண்மை. நல்லா செஞ்சு பாருங்கள். இது 6 ஸ்டெப் இருக்குது. முதல்ல வந்து எலுமிச்சம்பழத்தை போட்டு ஊற வச்சுருங்க ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு கிண்ணத்தில் போட்டுட்டு நீங்கள் மறுபடியும் பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. பேஸ்ட்டு போட்டோடனே அது 2வது ஸ்டெப்பு பேஸ்ட்டு போடுறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்நீரில் போட்டுக்கோங்க. வெந்நீரில் போட்டு ஒரு 2 நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. எடுத்துகிட்டு மறுபடியும் அதை நல்லா தொடச்சிட்டு வேறு ஒரு பவுலில் வந்து ஷாம்பு கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு நான் இதில் வினிகர் எதுவுமே போடலைங்க. அந்த சோடாலாம் போடுறாங்க, அதெல்லாம் நான் எதுவுமே போடல. நான் வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் சுத்தம் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அந்த பேஸ்ட்டையும் மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பவுடரை போட்டால் அருமையாக இருந்துச்சு. இதுதான் ஐடியா, வேறு எந்த ஐடியாவும் இல்லை. நான் வேறு எதுவுமே கெமிக்கல் போல் எதுவுமே சேர்க்காத வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நான் வந்து இதை வந்து பளிச்சுன்னு ஆக்கியிருக்கேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். புது செயின் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இது மாதிரி நீங்கள் செஞ்சு போட்டிங்கன்னா கண்டிப்பாக எந்த செயின் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. இது பவுட்ரு நீங்கள் வீட்டில் இருக்கிற ஃபேஸ் பவுடரை கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா செயினில் போட்டு நல்லா தீத்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெள்ளை துணியில் வச்சு நல்லா தொடச்சிருங்க. சூப்பராக இருந்துச்சு. இதாங்க, இவ்வளோதான். 5 நிமிஷம் போதும் நீங்கள் செய்கிறதுக்கு. எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எவ்வளோ சூப்பரான செயின். இன்றைக்கி போயிட்டு 500 ரூபா கொடுத்தா கூட வாங்க முடியாது. 500 600 சொல்கிறாங்க இப்போலாம். அந்த செயினை 650 ரூபா 700 சொல்கிறாங்க. காலம் வந்து பவுன் வந்து 1 லட்ச ரூபா விற்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பவுன் போட முடியாது. எல்லா பவுனும் எங்கள் வீட்டில் கூட 10 12 பவுன் அடவில் தான் இருக்குது. அந்த பவுனுக்கு இன்னைக்கு கூட நான் போய் வட்டி கட்டு வந்தேன். என்ன பண்ணுறது, பார்க்குறதோட சரி. நம்மளும் இந்த மாதிரி ஒரு கவரிங் செயினை வாங்கி போட்டுட்டு தான் காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கோம். கடவுளோட செயல். என்ன பண்ணுறது, எல்லாருக்கும் அது அமைதி. நடுத்தர குடும்பத்துக்கு இது ஏற்ற ஒரு சூப்பரான ஐடியா. செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செயின் இல்லை, தோடு மோதிரம் ஏதாவது நீங்கள் வச்சுருந்தா கூட, வளையல் வச்சுருந்தா கூட இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குங்க. ஃபென்டாஸ்டிக், அடிச்சிக்க முடியாது. அருமையான ஐடியா. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த செயினை பார்த்தோன்னே எப்படி இருந்தது பாருங்கள். நான் எங்கேயோ ஒரு மூலையில் கிடந்த அந்த செயின் நான் இதை சுத்தம் பண்ணி போட்டு போனோம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் நான் ரெடி பண்ணேன். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். செம்மையாக இருக்குது. என்ன பண்ணுறதுங்க, நம்மளோட வறுமை, நம்மளோட நடுத்தர குடும்பமே அப்படி தான். நம்ம நடுத்தர குடும்பம்னு சொல்கிறோம். பெரிய பெரிய பணக்காரங்க கூட இந்த மாதிரி கவரிங் செயின் தான் போட்டு வராங்க மொத்தமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள்.